வணக்கம் நண்பர்களே. நம்மளோட செஸ் ட்ராப் வீடியோக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அந்த கமெண்ட்டை படிக்கிறேன் பாருங்க. சார், நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். யாருமே ட்ராப்பில் மாட்டலை. ஒரே ஒரு தடவை தான் மாட்டியிருக்காங்க அப்படின்னு சிவகுமார் அப்படிங்கிற நண்பர் நம்மளோட வீடியோவில் கமெண்ட் போட்டிருக்காரு. ரொம்ப வருத்தப்பட்டு போட்டிருக்காரு. அவரோட வருத்தம் ரொம்ப ரொம்ப நியாயமானது தான். ஒரு ட்ராப் எப்பவும் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா, நாம் நினைக்கிற காயினை ஆப்போனண்ட் மூவ் பண்ணால் மட்டும்தான் இந்த ட்ராப் சக்ஸஸ் ஆகும். ஆனால் பாருங்கள், ஆப்போனண்ட்டை 16 காயின் இருக்குது. ஸோ இந்த 16 காயினில் நாம் நினைக்கிற காயினை தான் அவர் மூவ் பண்ணணும் அப்படிங்கிற கேஸ் எப்போ நடக்கும்? ரொம்ப ரேராக தான் நடக்கணும். உங்களுக்கு அடிக்கடி நடக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று 16 காயினுக்குமே ட்ராப் தெரியணும், இல்லை அப்படின்னா மல்டிபிள் ட்ராப் தெரியணும். தெரிஞ்சிருந்தால் அடிக்கடி நடக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, வெறும் 6 மூலை சிம்பிளாக ஆப்போனண்ட் எப்படி செக்மேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் அவரோட 3வது மூலையே அவர் கேமில் அவுட்டா இல்லையாங்கிறத நீங்கள் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம். பார்க்கலாமா? வீடியோக்குள்ள போகிறதுக்கு மேலே வழக்கமாக சொல்கிறதாங்க, நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மேலும் மேலும் மூக்குமலைக்கு இந்த மாதிரி புது புது வீடியோ போகிறதுக்கு என்னால் நேரம் ஒதுக்க முடியும். இல்லைங்க, நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷங்க. வீடியோ பார்த்து முடிச்சு உங்களோட ஃபீட்பேக்கு அது பாசிட்டிவ் வந்தாலும் பரவாயில்ல, நெகட்டிவ் வந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போட மறந்துடாதீங்க. பார்க்கலாமா? காயின் நல்லா விசிபிளாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த போர்டுக்கு நான் மாறிக்கோங்க. இப்போ உங்களோட மூவ், நீங்கள் ஒயிட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ராஜாவுக்கு முன்னாடி இருக்கிற இந்த சோல்ஜரை 2 ஸ்டெப் தூக்கி வைக்கிறீங்க. ஓகேவா? E4ல் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எந்த ட்ராப்னு கிடையாங்க, வழக்கமாக பண்ணுறதான். இப்போ ட்ராப் நீங்கள் என்னமே உங்களுக்கு வேண்டாம். ஆப்போனண்ட் ஒருவேளை ராணிக்கு முன்னாடி இருக்கிற இந்த சிப்பாயத்துக்கு 2 ஸ்டெப் வச்சாருன்னு வச்சுங்களேன், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஞாபகம் வரணும். இந்த ட்ராப் நம்பரை நம்ம ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணலாம். அப்போ கூட கடக்கும் இல்லை, ட்ரை பண்ணலாம். என்ன பண்ணால் நேராக இப்போ நேராக இதை வெட்டக்கூடாது. வெட்டுறதுக்கு பதில் குதிரை எடுத்து இந்த இடத்துல வைக்கணும். இப்போ பிளாக் என்ன பண்ணுவார்? இப்போ வாலண்டியராக இது பக்கத்தில் இருக்குது அப்படின்னா இதை வெட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வெட்டிட்டாருன்னா அடுத்த அவரோட மூளை என்ன பண்ணுவார்? குதிரையை வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் குதிரையை காப்பாற்றணும். குதிரையை உங்களோட 3வது மூளை இந்த இடத்துக்கு வைக்கிறீங்க. இதுக்கு அடுத்த 3வது மூவ் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான மூவ். பிளாக் ஒருவேளை இந்த குதிரையை விரட்ட எதனாலும் மூவ் பண்ணலாம். ஒருவேளை இந்த குதிரையை இங்கேருந்து விரட்டுன்னு சொல்லிட்டு இந்த பிளாக் பிஷப்புக்கு முன்னாடி இருக்க இந்த சிப்பாயை எடுத்து இப்படி வச்சாருன்னு வச்சுங்களேன், நீங்கள் இந்த ட்ராப்பை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்து உங்களோட மூவ் என்ன இருக்கணும் அப்படின்னா, இந்த ராணியை கொண்டு போய் நேராக H5, அதாவது இந்த இடத்துல வச்சு ராஜாக்கு செக் கொடுக்கணும். ஓகே, உங்களோட 4வது மூவ் பண்ணிட்டீங்க. இப்போ அவரோட 4வது மூவ் இந்த இடத்துல செக் கொடுக்கும்போது கட்டாயம் என்ன பண்ணணும்? இந்த ஒரு காயினை மட்டும்தான் மூவ் பண்ணுவார், எதுவுமே மூவ் முடியாது. ஏன்னா ராஜா இந்த இடத்துல வைக்கலாமானா குதிரை ஆல்ரெடி இருக்குது, இங்கேயும் வைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த சிப்பாயை எடுத்து இந்த இடத்துல வைக்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு மூவ். இதை அவர் கட்டாயம் பண்ணுவார். இதுக்கடுத்து உங்களோட மூவ் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ராணி அட்டாக்ல இருக்கு அப்படின்னு பயப்படவே கூடாது. வெட்டினா வெட்டிக்கப்பான்னு சொல்லிட்டு இந்த ஒயிட் பிஷப்பை கொண்டு போய் நேராக C4ல் வைக்கணும். ஓகேவா? இப்போ ஆப்போனண்ட் ஒரு பிகினர் இருந்தால் என்ன பண்ணுறது? கட்டாயமாக இதை வெட்டுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன் வாலண்டியராக ஏன் வருது அப்படின்னு யோசிக்கலாம் மாட்டார். ஆஹா, ராணி கிடச்சி போச்சுன்னு என்ன பண்ணுவார்? வெட்டிடுவார். இதை வெட்டுனா இதுதான் ட்ராப். அவ்வளோதான், ஒரு கேம் முடிஞ்சிச்சு. இது வெட்டினா அடுத்து உங்களோட 6வது மூவ் என்ன பண்ணணும்னா, நேராக இந்த ஒயிட் பிஷப்பை கொண்டு போய் எடுத்து இந்த இடத்துல வச்சிங்கன்னா செக் மேட். ஆப்போனண்டால் எங்கேயுமே போக முடியாது. ராஜா இங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்ரெடி குதிரை இருக்குது. இதை வெட்டலான்னு பார்த்தீங்கன்னா குதிரை ஆல்ரெடி சேஃப்டிக்கு இருக்குது. ஸோ அவரோட கேம் ஓவர். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனலில் வெறும் செஸ் மட்டும் இல்லைங்க, கியூப் சம்மந்தமாக, அதாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கியூப் எப்படி சால்வ் பண்ணுங்கிற நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அது இல்லாமல் சுடு சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதாவது சின்ன பசங்களோட ஐக்யூ பவரை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைட்டாலும் உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருக்காங்களோ, இல்லை உங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் குட்டி பசங்க இருந்தாலும் நம்ம சேனலை ரெஃபர் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கியூபு, செஸ் போர்டு இதெல்லாம் ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க்கை நான் டேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கிளிக் பண்ணி ரேட்டு பார்த்துக்குங்க. ரேட்டு கம்மின்னு ஃபில் பண்ணி வாங்க, இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. தேங்க்யூ.